بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரா யூனுஸினுடைய 13வது 14வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 12வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், وَإِذَا مَسَّ الْإِنسَانَ الضُّرُّ دَعَانَا لِجَنبِهِ أَوْ قَاعِدًا أَوْ قَائِمًا فَلَمَّا كَشَفْنَا عَنْهُ ضُرَّهُ مَرَّ كَأَن لَّمْ يَدْعُنَا إِلَى ضُرٍّ مَسَّهُ. மனிதனுக்கு துன்பம் ஏற்படுகிற பொழுது அவன் ஒரு கழித்து படுத்து கொண்டு அல்லது அமர்ந்து கொண்டு அல்லது நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டு அவனை அழைக்கிறான். அவனுக்கு நேர்ந்த அந்த துன்பத்தை அவனை விட்டு அகற்றினால், தனக்கு துன்பம் ஏற்பட்ட போது உதவி கேட்டு நம்மை அழைக்காதவனை போன்று அவன் நடந்து செல்கிறான். கதாலிக ஸுய்யின லில் முஸ்ரிஃபீன மா கானூ யஅமலூன். இவ்வாறு தான் எல்லை மீறியோருக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவை அழகானவையாக காட்டப்படுகின்றன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நேற்றைய நான் தினம் சொன்னது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதனை விரும்புகிறான்? ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிற பொழுது எப்படி அவன் அல்லாஹ்வோடு இணைகிறானோ, அதே போன்று இன்பம் வருகிற பொழுதும் மகிழ்ச்சி வருகிற பொழுதும் அல்லாஹுவினோடு இணைய வேண்டும். எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அவன் மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த வசனம் சுருக்கமாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய நிலைகள் அப்படித்தான் இருந்தது. கஷ்டத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் இறைவனை அவர்கள் மறந்ததில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடலிலே மூழ்கி கடலிலிருந்து இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிய இருவர்களை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதிலே ஒருவர் நபீனா யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஃபனாதா ஃபில் ظுலுமாத். கடல் என்ற இருளிலும் மீன் வயிற்றில் மாட்டிக்கொண்ட இருளிலும் பல இருள்களில் தத்தளித்து கொண்டு அவர் அல்லாஹுவை அழைத்தார். அதே போன்று ஃபிரௌனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நைல் நதியிலே மூழ்கடித்து தத்தளிக்க வைத்து அவனும் இறைவனை அழைத்தான். இருவர்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபனஜ்ஜைனாஹு மினல் கம்மி வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆனால் ஃபிரௌனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்ததாக, அவனுடைய கதையை முடித்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பெருமக்கள் சொல்வார்கள், இருவரும் கஷ்டத்திலே அல்லாஹ்விடத்தில் முறையிட்டவர்கள்தான். ஆனால் நபீனா யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நிலையிலும் கஷ்ட காலத்தில் மாத்திரம் அல்லாஹ்வை அழைத்தவர்கள் அல்ல. ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற பொழுது அவர் முஸப்பிஹீனாக சென்ற காலத்திலும் இருந்தார். இப்பொழுது மாத்திரம் அல்ல. அந்த லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற வார்த்தையை அவர் முற்காலத்திலும் அவர் கஷ்ட காலத்தில் மாத்திரம் சொன்னதல்ல, முன்னாலும் அவர் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் ஃபிரௌன் அந்த கஷ்டமான காலத்திலே அவன் தத்தளித்தான். ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று அந்த சக்கராத்தை அந்த நேரத்தில் சக்கராத்தினுடைய நேரத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தித்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு முன்பாகவே இந்த
திக்ரை செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் முறையிட்டிருக்கிறார்கள் என்பதை மலக்குகள் சொல்கிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடலினுடைய அடிபாதாளத்திலிருந்து அவர்கள் திக்ரு செய்த பொழுது இந்த சப்தத்தை நாங்கள் முன்னால் கேட்டிருக்கிறோம், ஆனால் எங்கிருந்து வருகின்றது தெரியவில்லை. சவுத்து மாரூஃப், இது அறியப்பட்ட சப்தம், அறியப்பட்ட குரல் என்று மலக்குகள் முன்னாலே அவர்கள் திக்ரு செய்ததின் காரணத்தினால் தான் இப்படி சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். நமக்கு சோதனை வருகிற பொழுது ஆன்மீகத்திலே மிக சிறந்தது எது என்று சொன்னால் சோதனையை பார்ப்பதல்ல. ஒரு நோய் வருது, இந்த நோயையே பார்த்துட்டு இருக்கிறதில்ல, அல்லாஹ் தஆலா அந்த நோயை தந்துட்டானே. அதே போன்று மகிழ்ச்சி வருகிறது, அந்த மகிழ்ச்சியுடைய நேரத்தில் மகிழ்ச்சியிலே மூழ்கி கிடப்பதல்ல, இன்பத்திலே மூழ்கி கிடப்பதல்ல. இது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. உண்மையான ஆன்மீகத்திலே இறைவனோடு சேர்ந்தவர்கள், இறைவனிடத்தில் நெருங்கியவர்கள் எதை பார்ப்பார்கள்? சோதனையை பார்ப்பதல்ல, சோதனையை கொடுத்தவனை பார்ப்பார்கள். அதே போன்ற இன்பத்தை பார்ப்பதல்ல, இன்பத்தை தந்தவனோடு தொடர்பு கொள்வார்கள். ஒரு சோதனை வந்துட்டுனா சோதனையை பற்றி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, ரப்போடு அவர்கள் முறையிட்டு கொண்டிருப்பார்கள். அதே போன்று மகிழ்ச்சி வந்ததென்றால் அந்த மகிழ்ச்சியை பற்றியே மகிழ்ச்சியிலே மூழ்கி அல்லாஹ்வை மறக்க மாட்டார்கள். அந்த மகிழ்ச்சியை, அந்த இன்பத்தை, நியாமத்தை தந்தவனோடு அவர்கள் எப்பொழுதும் அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருப்பார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்து கொண்டு, அந்த கடலில் இருந்து கொண்டு, யா அல்லாஹ் என் கஷ்டத்தை நீக்கு என்று சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுட்டு இருந்தாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று செய்து கொண்டிருந்தார்கள். இன்னும் ஃபிரௌனை பாருங்க, அவன் என்ன சொல்லிட்டு இருந்தா? லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பனு இஸ்ரேல். அப்போ கூட ஒழுங்கா லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறத சொல்லலை. பனி இஸ்ரவேலர்கள் யாரை ஈமான் கொண்டார்களோ அத்தகைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் சொல்கிறான். அப்பொழுது கூட இறைவனோடு அவன் நெருங்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். நபிமார்கள் சோதிக்கப்பட்டவர்கள் அனைவர்களும் அவர்கள் இறைவனிடத்தில் அவர்கள் சோதனையின் பொழுது இறைவனைத்தான் நாடினார்கள், சோதனையை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டார்கள். அப்பொழுது என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ் என் நெருப்பு குண்டத்தினை பாதுகாத்து விடு, நெருப்பு என்னை தீண்டுகிறது என்றெல்லாம் சொல்ல. ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டுபவர்கள் பொறுப்பாளர்கள் சிறந்தவன் அவன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்தார்கள். அதனால்தான் கஷ்டம் வருகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோடு நீங்கள் இணையுங்கள் என்பதற்காக வேண்டிதான் திக்ரை தந்திருக்கிறான். உஹது யுத்த காலத்தில் கடுமையான முறையில் தோல்வி ஏற்பட்டு முஸ்லீம்கள் வேதனைப்பட்டு கடுமையான காயத்தில் இருக்கிற பொழுது திடீரென்று ஒரு செய்தி வருகிறது, அவர்கள் உங்களை திரும்பவும் தாக்க வருகிறார்கள் என்று சொன்ன பொழுது, திரும்பவும் உங்களை ஒகால லஹுமுன் நாஸ் இன்னன்னாஸ கது ஜமஊ லக்கும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா, திரும்பவும் உங்களை தாக்க வருகிறார்கள் என்று சொன்ன பொழுது அவங்க பயப்படல, அவங்க ஈமான் அதிகமாச்சு. அவங்க என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ் எதிரிகளை விட்டு இவங்களை பாதுகாத்துன்னு துஆலா கேட்கல, வகாலு ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் என்று திக்ர் செய்தாங்க. அதனால்தான் கஷ்டமான காலத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்திப்பதை விட்டுவிட்டு அதிகமாக திக்ர் செய்கிற பொழுது அவன் எதை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். அதனால்தான் இந்த ஆயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும், கஷ்ட காலத்தில் மாத்திரம் அங்கும் இங்கும் புரண்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதை விட்டுவிட்டு கஷ்டம் நீங்கினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதை நாமளே இதை விரும்ப மாட்டோம். நம்மிடத்தில் எல்லா உதவிகளையும் பெற்று நம்ம கஷ்டமான காலத்திலே ஒரு மனிதனுக்கு பல உதவிகளை செய்திருப்போம். அவர் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நம்மை மறந்து விட்டார் என்று சொன்னால் நமக்கு எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும் என்பதை நாம் உலக வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் இப்படி செய்பவர்களுக்கு, அல்லாஹ்வை மறப்பவர்களுக்கு, மகிழ்ச்சியான காலத்தில் அல்லாஹ்வை மறப்பவர்களுக்கு அல்லாஹ் இங்கே சொல்கிற பேர் என்ன தெரியுமா? கதாலிக ஸுய்யினலில் முஸ்ரிஃபீன், முஸ்ரிஃபீன் வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பெயர் கொடுக்கிறான்.
முஸ்லிமீன்களுக்கு இவ்வாறு தான் அலங்கரித்து காட்டப்படுகிறது அவர்கள் செய்த ஒன்றை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டி, அடுத்து இந்த 13, 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்படியெல்லாம் எல்லை மீறி நடந்தவர்களை, இப்படியெல்லாம் அல்லாஹ்வை மறந்தவர்களை, வலகத் அஹ்லக்னல் குரூன மின் கப்லிக்கும் லம்மா ஸலமு, உங்களுக்கு முன்னால் அவர்கள் அநீதம் இழைத்தவர்களை, பல தலைமுறையினர்களை நாம் அளித்திருக்கிறோம். வஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத், தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு அவர்கள் ரசூல்மாரிடத்தில் வந்தார்கள். ஒமா கானு லியுமினு, அவர்கள் ஈமான் கொள்ளாதவர்களாக ஆயிருந்தார்கள், அதனால் அவர்களை நாம் அழித்தொழித்தோம் என்று சொல்கிறான். கதாலிக்க நஜிசில் கௌமல் முஜ்ரிமீன், இவ்வாறு தான் முஜ்ரிமீன்களுக்கு, பாவிகளான அந்த கூட்டத்திற்கு நாம் இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு, சும்ம ஜஅல்னாக்கும் ஹலாயிஃப ஃபில் அர்தி மின் பாதிஹிம், அவர்களுக்கு பின்னால் பூமியிலே உங்களை நாம் ஹலாயிஃபுகளாக, வாரிசுகளாக, இன்னும் பின்தொடரக்கூடியவர்களாக உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம். எதனால்? லினன்துர கைஃப தாமலூன், நீங்கள் எப்படி அமல் செய்கிறீங்கிற பார்க்கறதுக்கு தான் நாம் உங்களை பின்னால் உங்களை சமுதாயத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அவர்களெல்லாம் அல்லாஹ்வை மறந்தார்கள், அழித்தொழித்து விட்டு உங்களை புதுசாக நாம் கொண்டு வந்ததுக்கான காரணம் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க என்பதை சோதிப்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே எல்லா நிலையிலும் அல்லாஹோடு நாம் இணைந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. கஷ்டத்திலும் துன்பத்திலும் இறைவனோடு தொடர்பு கொண்டு அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக